ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை பண்றவங்கள ரொம்ப பிடிக்கும். பஞ்சாப் மக்களா இருக்கட்டும், அதுக்கடுத்து நார்த் ஈஸ்ட் மக்களுக்கெல்லாம் பிளான்டேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் ஹெல்ப்பே பண்ணாங்க. அவங்கள்ட்ட யாத்திரை சொன்னா கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா யூபி, பீகார் இந்த மாதிரி பக்கத்துல வந்து ஆன்மீக ரீதியா இருக்கும். உத்தரகாண்ட் அவங்ககிட்ட எல்லாம் யாத்திரையா சொல்லணும். காஷ்மீரி பீப்புள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் காஷ்மீர் வரும். இங்க உள்ள உண்மையை தன்மையை காட்டணும்னு நினைக்கும் போது அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசணும். உங்களை பத்தி எல்லாரும் தப்பா சொல்றாங்க. ஸோ எங்களுக்கு வந்து உங்களை பத்தி தெரியும். அதை நாங்க கவர் பண்ணும்போது அவங்க ஆமாமா அப்போ வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிராவல் நம்மள மக்களுக்கு தெரியறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, யாருன்னே தெரியாதவங்க வீட்டுக்குள்ள போய் தங்குறது தான். இதுதான். இப்ப ஜஸ்ட் நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு நாங்க ப்ரூஃப் பண்ணணும். எல்லாம் ப்ரூஃப் பண்ணும்போது நீங்க எனக்கு நம்பிக்கை பண்ணி இப்போ அவுட்டர் சைடில் எங்களை தங்க வச்சிட்டீங்க கார் பார்க்கிங், அவங்க நைட்லாம் கேமராவில் உட்காந்து எங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அவங்க நம்பிக்கையை பெற்றதுக்கு அப்புறம் ஒரு யூடியூபர்னு வீட்டுக்குள்ள விட இப்படிதான் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கணும். அவங்களோட ஃபுட்டு அவங்களோட பழகிறதா இருக்கட்டும், அப்படியே அவங்க உறவாவே மாறிடுவாங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே இன்ன வரைக்கும் நீங்க எப்பயுமே எங்களுக்கு இன்ன வரைக்கும் கால் பண்ணி என்ன சிராஜ் சாப்பிட்டீங்களா, எங்க இருக்கீங்க, தமிழ்ல ரீச் பண்ணிட்டீங்களா, சேஃபா இருக்கீங்களா, திரும்ப எங்க வீட்டுக்கு எப்போ வருவீங்க, எங்க ஊருக்கு எப்போ வருவீங்க, நாங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கோம், இந்த கோயில் திருவிழா வருது, நீங்கள் எப்போ வருவீங்க சொல்லுங்கள், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம், இல்லை நீங்கள் வந்துருங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருவோம்னு சொல்லி இன்ன வரைக்கும் வந்து எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்தியா முழுக்க இப்போ நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. கான்டாக்டை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்கும், கீப் இன் டச்சில் இருக்கும். எப்போ எங்கே போனாலும் ராஜஸ்தான் போனோம்னா அந்த ஜெய்சல்மர் சாம் சிட்டியில் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பஞ்சாப் போனோம்னா லூதியானான்ற இடத்துல அவங்க இருப்பாங்க. ஹிமாச்சல் போனோம்னா மணாலிலையும் ஆள் இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இது அந்த ஒரு கஞ்சா வில்லேஜ் இருக்குங்க, அது மலானா 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 பட் அதுக்கு பேர் அப்படிதான் யூடியூபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் போகும்போது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனாங்க. சிக்கிம்ல வந்து கேங்டாங் பக்கத்துல அந்த சைனா பார்டர்ல ஃபேமிலி இருக்காங்க. நார்த் ஈஸ்ட்ல அசாம்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க. மணிப்பூர்ல இருக்காங்க, மிசோரம்ல. மணிப்பூர்ல எவ்வளவு டேஞ்சரா இப்ப மீடியால கட்டுறாங்க நமக்கு தெரியும். ஆனா அங்கே எங்க குடும்பங்கள் இருக்காங்க, சொந்தங்கள் இருக்காங்க மணிப்பூர்ல. ஓகே, அவங்க கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க அந்த விஷயங்கள், அவங்களோட பிரச்சனைகள் நிறைய ஷேர் பண்ணாங்க. என்னதான் அப்படின்னா 2 கம்யூனிட்டிக்குள்ள அப்படி அந்த சண்டை நடக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் மீடியா வந்து ரொம்பவே தப்பாக கட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நார்த் ஈஸ்ட் மக்களுக்கு வந்து நமக்கு தேவையான ஃபண்ட் எதுவுமே அவங்களுக்கு போகாது. ஏன்னா நார்த் ஈஸ்ட்ன்ற ஒரு ஸ்டேட் வந்து இந்தியாவோட அட்டாச் ஆகிருக்கு. நம்ம பூர்வீக இந்தியா அது கிடையாது. அது அட்டாச் ஆனதுனால அவங்கெல்லாம் வந்து ஒரு சில கட்சிகளை சப்போர்ட் பண்ணதுனால அவங்களுக்கு தேவையான ஃபண்ட் எதுவுமே அவங்களுக்கு போக மாட்டேங்குது. வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்காம இந்த சைடும் இல்லாம அந்த சைடும் இல்லாம இருக்கிற ஒரு பிரச்சனை. அதனால அவங்களுக்கு வந்து அந்த கோவங்கள் இவ்வளவு நாள் வந்து நம்மளை கண்டுக்கவே இல்லை. இந்தியான்றதான் பேரு, ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு ஃபண்ட் இல்லை, ஒழுங்கான ரோடு வசதி இல்லை, இங்க இருக்கிற கவர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா இது பண்ண மாட்டாங்க, இந்த லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ்லாம் கரெக்டா இது பண்ணா அவங்களுக்குள்ள ஒரு கோவங்கள். அதனால வெளியாட்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யாருமே போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்காது.